வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கொளத்தூர் வட்டம் அங்கே இருக்கிற வடக்கு பாறைப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குங்க. இங்கே வந்து ஒரு மலை இருந்திருக்கு. உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய அளவுக்கு மலை இருந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அகலம் இதுவரை இருந்திருக்கு. ஒரு 50 அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆழம். அந்த அளவுக்கு பாறைகளை வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மையப்பகுதியில் நீங்கள் பார்க்குற இந்த திருமேனிகள் நந்தியாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், இவைகள் இருந்ததுனால இது வந்து சிவன் கோயில்னு இந்த இடத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உடைக்க விடாமல் இதை வந்து அப்போதே வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி இப்போ உள்ள ஊர் இளைஞர்கள் இங்கே சிவன் இருப்பாரா அப்படின்னு கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு மேலே குறி கேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தம்பி சூர்யா மூலயமா நமக்கு தகவல் கிடச்சி நம்ம இங்கே வந்தப்போ சரி இப்போ நமக்கு வந்து ஒரு சிவன் கோயில் இங்கே அமைக்கணும், என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. கடைசியாக ஒரு முறை இந்த இடத்துல வந்து தேடி பார்ப்போம், கிடைக்கல அப்படின்னா நந்திக்கு உட்பட்ட ஒரு சிவனை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு சிவன் கோயிலை உருவாக்கிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது போல் பல கிராமங்களில் இருக்குது. ஆனாலும் கடந்து போயிடுறாங்க. இங்கே இருக்கிற ஒரு சில திருமேனிகளை வச்சு இங்கே கோவிலை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வெவ்வேறு திருமணிகள் வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து இருக்குது. அப்படின்னா இந்த இடங்களில் அதிகப்படியான சிவன் கோயில்கள் இருந்திருக்கு. அது ஒரு காலத்தில் அழிஞ்சு இன்றைக்கி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்களால் மீட்டு உருவாக்கம் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது தான் முழுமையான ஒரு உண்மை. இந்த இடத்துக்கு 50 அடி ஆழத்தில் மிகப்பெரிய ஒரு பாதையை வந்து கொண்டு வரணும்னா யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் வந்து ஊர் மக்கள், இந்த ஊர் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 50 அடி ஆழத்துக்கு மேலே ஒரு பெரிய மண்பாலம் மாதிரி போட்டு அவ்வளோ பெரிய பாதையை உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் காரணம் இந்த கோவில் வந்து விரைவில் உருவானுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு தான். அது கூடிய விரைவில் நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அன்புதனை எல்லாம் செய்து அறக்கட்டளை மூலம் நன்றி.